வள்ளலார் அவருடைய திருவருட்பாவை படித்தால் ஆன்மீகம், அப்படியே அறிவியல் சார்ந்த ஆன்மீகமாக அவருடைய கருத்துக்கள் இருக்கும். ஆறுமுக நாவலர் என்பவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆறுமுக நாவலர் வள்ளலாரை மீது வழக்கு தொடுக்கின்றார். அது திருவருட்பா அல்ல, மறு அருட்பா என்று வழக்கு தொடுக்கின்றார். வழக்கு நீதிபதியிடம் விசாரிக்கப்படுகிறது. அங்கு ஆறுமுக நாவலர் அமர்ந்திருக்கின்றார். மற்ற அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். வள்ளலார் அப்பொழுது அந்த நீதிமன்றத்திற்கு வருகின்றார். அவரை பார்த்தவுடன் அனைவரும் எழுந்து வணங்குகின்றார்கள். ஆறுமுக நாவலரும் எழுந்து வணங்குகிறார். அதை பார்த்த நடுவர் அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்றார். அந்த நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்கின்றார். ஏன்? மருட்பா எழுதிய அவரை தாங்கள் வணங்க வேண்டிய அவசியமில்லை. வணங்குகின்றீர்கள் என்றால் மதிக்கின்றீர்கள் என்று பொருள். ஆதலால் அது திரு அருட்பாதான், மருட்பா கிடையாது. இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று தள்ளுபடி செய்கின்றார். திகம்பர சாமியார் என்று ஒருவர் உண்டு. அவர் திண்ணையில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு வருபவர்களை அனைவரையும் பார்த்து அவருடைய குணத்தை கணித்து கூறுகின்றார். இதோ போகின்றான் நாய், இதோ போகின்றான் நரி, இதோ போகின்றான் குரங்கு என்று கூறிய அவர் வள்ளலாரை பார்த்து இதோ போகின்றார் மாமனிதன் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட தெய்வீக அம்சம் நிறைந்த அவர் திருவருட்பா எழுதியிருக்கின்றார். அதை படித்து பாருங்கள். அறிவியல் சார்ந்த ஆன்மீகத்தை நம்மால் உணர முடியும்.